நாளை முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாக உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. வாய்ப்புள்ளவர்கள் வருகை தாருங்கள் எனவும் மற்றவர்கள் நேரலையில் காணவும் வேண்டுகோள். தஞ்சையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் மத்திய குழுவினர் ஆய்வு. நெல்லுக்கான ஈரப்பதத்தை 22 விழுக்காடாக உயர்த்தி கொள்முதல் செய்ய விவசாயிகள் வலியுறுத்தல். சேலம் அருகே ஆனைமடுகு நீர்த்தேக்கத்தின் மதகு திடீரென திறந்து வெளியேறிய தண்ணீர். வசிஷ்ட நதியில் வெள்ளப்பெருக்கு, பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. இருட்டில் அமர்ந்து அமாவாசையை எண்ணிக்கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. திண்ணையில் அமர்ந்து வெட்டி பேச்சு பேசி வருவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். திமுக ஆட்சிக்கு 13 அமாவாசை தான் இருக்குது என்று சொல்லி கேலண்டரை கிழிச்சுக்கிட்டு இருக்கிற போறோம். அதான் இன்றைக்கு அவருடைய வேலை. போ அவர் இருட்டில் உட்கார்ந்து அமாவாசை எண்ணிக்கிட்டு இருக்காரு. இருக்கட்டும், பரவாயில்ல. நாம் மக்களுக்கான நன்மைகளை எண்ணி திட்டங்களை செயல்படுத்துவோம். திண்ணையில உட்கார்ந்து கொண்டு வெட்டி பேச்சு பேசுற மாதிரி வாய்க்கு வந்தபடி எதிர்கட்சி தலைவர் பேசலாமா? மக்கள் கிட்ட உண்மை எடுத்து சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது. காரணம், நாங்கள் அரசாங்கத்தில் இருக்கிறோம், அரசை வழிநடத்திக் கொண்டிருக்கிறோம். டெல்லியில் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியுடன் அரிட்டாப்பட்டி போராட்டக் குழுவினர் சந்திப்பு. டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் திட்டத்தை கைவிடுமாறு வலியுறுத்தல். டங்ஸ்டன் திட்டம் ரத்து தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளை வெளியாகும் என அண்ணாமலை உறுதி. தமிழக மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும் எனவும் பேட்டி. பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கு என்ன உறுதிமொழி கொடுத்தமோ அதை காப்பாற்றி இருக்கின்றோம். அவங்க கிராமத்துல போய் உறுதிமொழி கொடுத்ததை காப்பாற்றி இருக்கிறோம். 4981 ஏக்கர்ல மைனிங் வராது என்கின்ற உறுதிமொழியை கொடுத்தோம். அதை நாங்கள் காப்பாற்றி இருக்கின்றோம். நாளை அதிகாரப்பூர்வமாக மத்திய அரசு சார்பாக செய்திக்குறிப்பு வரும். பல ஆயிரம் மீனவர்கள் இலங்கையால் கைது செய்யப்பட்டதுதான் கச்சத்தீவை தாரை வார்த்ததற்கான ராஜதந்திரமா? செல்வ பெருந்தகை பேசியதை சுட்டிக்காட்டி அண்ணாமலை கேள்வி. மீனவர்கள் விவகாரத்தில் 10 ஆண்டுகள் பாஜக அரசு என்ன செய்தது என அண்ணாமலைக்கு செல்வ பெருந்தகை கேள்வி. பாஜக ஆட்சியில்தான் மீனவர்களுக்கு தண்டனை கிடைத்தது என்றும் விமர்சனம். பெரியார் அடிப்படையிலேயே பிழையானவர் என சீமான் மீண்டும் பேசியதால் சர்ச்சை. கண்டனம் தெரிவித்து இல்லத்தை முற்றுகையிட குவிந்த பெரியார் இயக்கத்தினர் கைது. கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்தது ஒரு ராஜதந்திரம். புதிய தலைமுறையின் ஸ்டாரும் சோறும் நிகழ்ச்சியில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கருத்து. இந்திரா காந்தி அவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா இது சாதாரண முடிவு இல்லை, ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர முடிவு. நான் திருப்பி சொல்றேன், இந்திரா காந்தி அவர்களை சாதாரணமான யாரும் இட போட்ட முடியாது. ஒரு சிறிய பகுதியை கொடுத்துட்டு பல பகுதியை அவங்க எடுத்துட்டாங்க. பெரிய அதனால நமக்கு என்ன பயம்? இந்த பகுதியில எல்லாம் உலகத்திலேயே இல்லாத கனிம வளங்கள் இருக்கு, இந்த பகுதி எடுக்கணும்ட்டு இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரம். இப்ப உலக நாடுகளுக்கு தெரிஞ்ச இந்திரா காந்தி அந்நிய நாடை ஏமாத்தி இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. மகா கும்பமேளாவில் இன்று ஒரே நாளில் 30 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் புனித நீராடி வழிபாடு. இதுவரை 9,24 லட்சம் பேர் கங்கையில் புனித நீராடி இருப்பதாக உத்தரப்பிரதேச அரசு தகவல். மருத்துவமனையில் சேர்த்த ஆட்டோ ஓட்டுநரை சந்தித்தார் நடிகர் சைஃப் அலி கான். சரியான தருணத்தில் மருத்துவமனையில் சேர்த்ததற்காக நன்றி தெரிவித்தார். எல்லை தாண்டி மீன்பிடித்த புகாரில் ராமேஸ்வரம் மீனவர்கள் 6 பேருக்கு 50,000 ரூபாய் அபராதம். படகு ஓட்டுநர்கள் 2 தலா 60 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. அமெரிக்க அதிபராக மீண்டும் ட்ரம்ப் பதவியேற்ற நிலையில் சீன அதிபர் ஷி ஜின்பிங் ரஷ்ய அதிபர் புட்டினுடன் ஆலோசனை.
இரு நாடுகளுக்கிடையே நட்புறவை மேலும் வலுப்படுத்திக் கொள்ள உறுதி.